வணக்கம். இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக நான் வந்து ஒரு பூண்டு முறுக்கு செய்ய போகிறேன். இதுக்கு வந்து நான் ரேஷன் அரிசி பச்சரிசி அரைச்சின்னு வந்தது 1.5 கப் அளவுக்கு அரைச்சின்னு வந்தேன். இதை சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இதை நான் வந்து சலித்து எடுத்துக்கிட்டேன். அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் சலித்து சேர்த்துக்கலாம். இப்போது இந்த அரிசி மாவும் கடலை மாவும் ரெண்டும் சலித்து எடுத்துக்கிட்டால் நம்ம சுட போகிறது பூண்டு முறுக்கு. அதனால் நான் ஒரு பூண்டு வந்து ஒரு 10 பல் எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது இதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்க்குறேன். இதில் கொஞ்சமாக பெருங்காயமும் கருப்பு எள்ளும் சேர்க்குறேன். இப்போ இதில் நம்ம இந்த பூண்டை நல்லா விழுதாக அரைச்சிட்டா தண்ணி ஊற்றி இதையும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு தண்ணி வந்து தேவையான அளவு நம்ம ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி பாவு பதத்துக்கு பிசைஞ்சி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிசைஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சி வச்சுட்டேன். உப்பு, எள், பெருங்காயம், பட்டர் சேர்த்து கடலை மாவு, அரிசி மாவு எல்லாம் சேர்த்து பிசைஞ்சி வச்சாச்சு. இதை மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நான் இந்த முறுக்கு அச்சு இது எடுத்துருக்குறேன். நீங்கள் எந்த அச்சு வேணுமோ அது போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிக்கிட்டு மாவு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு தேன்குழல் அச்சோ எந்த முறுக்கச்சு எந்த பிளேடு போடணுமோ அதை போட்டு நல்லா நம்ம ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவிட்டு புழிஞ்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நம்ம சின்ன சின்ன தட்டில் இல்லைனா ஜல்லிக்கரண்டியில் பேக் சைடில் அதில் கூட நம்ம இந்த மாதிரி புழிஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ வானலில் எண்ணெய் ஊற்றி காய வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு சின்ன மாவு பீஸ் போட்டு பார்க்குறேன் காஞ்சிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு. அது நல்லா எழும்பி வரும். இப்போ இந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் முறுக்கை போட்டுக்கலாம். இதை எடுத்துட்டு இதுக்கப்புறம் நம்ம முறுக்கு வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிடுங்க. ஒன்றா 2 இருக்கிற எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். போட்டு கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறமா நம்ம இப்படி கொஞ்சமாக நகர்த்தி விடலாம். இப்போ இதை வந்து நம்ம திருப்பி விடலாம். ஒன்றா வந்து இந்த பக்கம் கொஞ்சம் 2 பக்கமும் திருப்பி விட்டு எண்ணெய் சலசலப்பெல்லாம் அடங்கின பிறகு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முறுக்கு வந்து நான் 2 பக்கமும் திருப்பி விட்டுட்டேன். இப்போ நல்லா வந்து நம்மளுக்கு செவந்து வந்துருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்த ஈடு இதே மாதிரியே போட்டு எடுத்துக்கிட்டு இதே மாதிரி எல்லா முறுக்கும் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், முறுக்கு நல்லா மொறுன்னு நல்லா சூப்பராக கலராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி முறுக்கு பூண்டு முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லாமே போட்டுட்டு பார்க்கலாம். பாருங்கள், நல்லா முறுக்கு வந்து நல்லா ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு பூண்டு முறுக்கு நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.